Hey, Joey, thank you, man. Happy New Year! Hi friends, நான் உங்கள் செங்கைராஜி. நம்ம எப்பவுமே நம்ம வீட்ல பூஜை ரூம்ல இருக்கிற வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. நம்ம இன்னைக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் பண்ண போறோம். பசங்களுக்காக நம்ம இத பண்ண போறோம். நம்ம கிறிஸ்டியன் கிடையாது. இருந்தாலும் கிறிஸ்டியன்ஸா இருந்தா தான் பண்ணணும்னு கிடையாது. பசங்களுடைய ஆசைக்காக எனக்கும் ரொம்ப ரொம்ப ஆசை. எனக்கும் சின்ன வயசுல இருந்து ஜீசஸ் கிரைஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னைக்கு நம்ம வீட்ல முதல் முறையா கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ண போறோம். வாங்க டெக்கரேஷன் பண்ணலாம். என்னதான் இந்த ட்ரீயை வைக்கிறது தியாமாவோட பிளான் அப்படின்னாலும் மற்ற எல்லா குட்டீஸையும் சேர்த்து வச்சு அவங்க எல்லாம் டெக்கரேட் பண்ணுறதை பார்க்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை. அதனால் எல்லாருமே கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தேன். எல்லோரும் வந்தாங்க. குட்டீஸ் எல்லாம் என்னோடய மச்சினரோட குழந்தைங்க தான் இவங்க 2 பேரும், யஷிதா அண்ட் ஜோவிதா. பெரிய பாப்பா பேர் யஷிதா, சின்னவ பேர் ஜோவிதா. நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ் பெரியவன் பேர் பார்த்திங்கன்னா கோகுல், சின்னவ பேர் தியா. இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த டாய்ஸை என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி ஒரு வழியாக பண்ணி கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போது எப்படி டெக்கரேட் பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பாருங்கள். ஆடியோவில் உங்களுக்கு நான் ஒரு குட்டி ஸ்டோரியும் சொல்கிறேன். எக்ஸைட்டடாக இருக்கும், ஜாலியாக இருக்குது. ஈவனா கீழே இருந்து ட்ரையாங்கிள் மாதிரி போகணும் மேலே. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இதெல்லாம் வாங்கியிருக்கோம். ஜிங்கிள் பெல்ஸ் வாங்கியிருக்கோம், ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, ட்ரம்ஸ் இருக்குது, அப்புறம் ஸ்டார்ஸ் இருக்குது, குட்டி குட்டி டெக்கரேட்டிவ் பால்ஸ் இருக்குது, அப்புறம் லைட் செட்டிங் வாங்கியிருக்கோம். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷனே பார்த்தீங்கன்னா என் பொண்ணால் தாங்க நாங்கள் அன்றைக்கி பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னா அவளோட ஃப்ரெண்ட் கிறிஸ்டியன். அவள் வீட்டில் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவா போல இருக்குது. ஸ்கூலில் இதை இவ மைண்டில் வச்சுக்கிட்டே இருந்தா. ஒரு நாள் என்ன பண்ணா அப்படின்னா, கிறிஸ்மஸ் கேரலுக்காக சாண்டா கிளாஸ் இங்கே வீட்டுக்கு வருவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு இருந்தார். அப்போ இவ என்ன அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கேட்டா. அது யார் வீடு என்னன்னே நம்மளுக்கு தெரியாது பாப்பா, வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவளோட டைம் பாருங்கள், அவள் ரொம்ப ஆசைப்பட்ட கிறிஸ்மஸ் தாத்தா வீட்டுக்கு வந்திருந்தாரு நம்ம வீட்டுக்கு. நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அவளுக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்ல நம்ம வீட்டுக்கும் சாண்டா கிளாஸ் வந்துட்டாரு, கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி. பாப்பாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவள் என்னோட பையன் பிறந்து ஒரு 7 வருஷம் கழிச்சு தாங்க அவள் எனக்கு கிடச்சா. என்னோட ஹெல்த் கண்டிஷனால், அதாவது நீர் கட்டி நிறைய இருந்தது, ப்ளஸ் வெயிட் ரொம்ப கெயின் ஆகிடுச்சு. டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிடுச்சு எனக்கு மைண்டு அப்படின்றதுனால. இதெல்லாம் ஒரு க்ரைட்டீரியாவாக சொல்லி எனக்கு குழந்தை பிறப்புன்றது கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்தது. சரி, அவளுக்காக நம்ம எங்கேயாவது சொல்லி ப்ரேயர் பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருந்தது. இப்போ நான் தீபம் ஏற்றும் போது நிறைய பேர் கேட்குறீங்க பார்த்தீங்களா, எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு. ஒரு காலத்தில் நான் இந்த மாதிரி கேட்டவ தான், சரிங்களா. என்னையே நீங்கள் ஒரு உதாரணமாக எடுத்துக்கோங்க. அதனால் அதெல்லாம் ஒரு கவலையே கிடையாது. நேரம் கூடி வரும்போது எல்லாமே தானாக நடக்கும். நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வைப்பேன், துவா பண்ணிக்க சொல்லி எனக்கு செகண்ட் பேபிக்காக. அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ் கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணிப்பேன். கேர்சல் ப்ரேயர் நான் போய்கிட்டு இருந்தேன். வீட்டில் பூஜை பண்ண அதே நேரத்தில் நான் கேர்சல் ப்ரேயர் போய்கிட்டு அங்கே டெய்லியுமே, அதாவது வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி போயிட்டு அந்த வேத வசனங்கள் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து வர்றது. இதெல்லாம் ஒரு நல்ல ஜாலியான டைம்ஸ் அது. அப்போது இதெல்லாம் ஒரு சேர நம்மளுக்கு அந்த நேரம் கூடி வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு கிளிக் ஆகிடுச்சு. பாப்பாவோட ப்ரெக்னென்சியும் கன்ஃபார்ம் ஆச்சு. அந்த சந்தோஷத்துக்கு ஒரு அளவே கிடையாதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நான் கேட்ட குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பெண் குழந்தை தான் வேணும்னு தான் நான் சாமிக்கிட்ட வேண்டினேன். அது கருப்போ செகப்போ குள்ளமோ நெட்டையோ அது எப்படியாவது பிறக்கட்டும், ஆனால் பெண் குழந்தை தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். கடவுள் அதுக்கு செவி சாய்த்து எனக்கு அவளையே கொடுத்தாரு. அவள் நிஜமாகவே ஒரு தெய்வ குழந்தை தான். அவள் பிறந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வீடு கட்டணும், நாங்கள் இடங்கள் வாங்கினோம், எங்களுக்கு எல்லா செல்வங்களும் சேர்ந்தது அவளுக்கு அப்புறம் தான். இது ஒரு குட்டி ஸ்டோரிங்க. பாப்பாவை பற்றி, தியாமாவை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலான்னு தோணுச்சு, அதனால் நான் சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட இந்த ஸ்டோரி சொல்கிற அதே நேரத்தில் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம டெக்கரேஷனும் செய்து முடிச்சிட்டோம். க்யூட்டான அந்த குட்டி குட்டி பால்ஸ், அந்த ஸ்டார், அந்த ஜிங்கிள் பெல்ஸ், சாண்டா கிளாஸ், ஏஞ்சல்ஸ் இதெல்லாம் வச்ச உடனே அந்த லைட் செட்டிங்கும் போட்ட உடனே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது வீடே பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வீட்டை பார்க்கறதுனால எனக்கும் பசங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது.
எனக்கு வந்து கிறிஸ்டியானிட்டி, முஸ்லிம்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு மதம் வந்து ஒரு தடைன்றதே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயந்தான். ஏன் அப்படின்னா நான் வந்து கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான் படித்தேன். அதனால் எனக்கு அது வந்து பெரிய விஷயமா தெரியல. ஒரு சிலருக்கு தோணும், என்ன இது சாமியும் கும்பிடுறாங்க இதையும் பண்ணுறாங்கன்ற மாதிரி. தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. குழந்தைகளுடைய விருப்பத்துக்காக நம்ம செய்கிறதுல எந்த தவறும் கிடையாது. அதே மாதிரி நம்ம கும்பிடுறதுலையும் எந்த தப்பும் கிடையாது. நம்ம எதையுமே வந்து ஒரு தீவிரமாக நம்மளோட எல்லையை தாண்டி தான் போகக்கூடாதே தவிர நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் பண்ணியிருக்கேன். வருஷம் வரக்கூடிய கிறிஸ்மஸ் நாள் அன்றைக்கி நாங்கள் வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிற அச்சிரப்பாக்கம் கிராமத்தில் உள்ள மழை மாதா அருள் தலத்துக்கு போயிட்டு வர்றது வழக்கம். அங்கே வந்து ஜீசஸ் பிறக்கிறது, அதுக்கப்புறம் அவரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குடிலில் வைக்கிறது, அவருக்கு பரிசு தரக்கூடிய அந்த ராஜாக்கள் இதெல்லாம் வந்து காட்டுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த காட்சியை நாங்கள் பார்க்கறதுக்காகவே போவோம் ஃபேமிலியாக. போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த 12 மணி மாதம் முடிஞ்சிட்டு நைட்டு ஒரு 1:20 அந்த மாதிரி வீட்டுக்கு நாங்கள் ரிட்டர்ன் வருவோம். அந்த காட்சியும் நான் வந்து இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Hi everyone. We wish you all a Merry Christmas. ஏய் ஜோவித் எங்க பார். Happy New Year. கிறிஸ்மஸுக்கு முன்னாடி நாளான 24ஆம் தேதி நைட்டு ஒரு 10:40 இருக்கும். அந்த டைம் தான் நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தோம். யூஸ்வலாக வந்து ஒரு 10:15 கிளம்புனா தான் நம்மளால் அங்கே ஒரு 11:15 ரீச் ஆக முடியும் அச்சிரப்பாக்கம் மாதா கோவிலுக்கு. வீட்டெல்லாம் பூட்டிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. இதுதான் நம்ம செங்கல்பட்டு GH. இதை க்ராஸ் பண்ணி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய சர்ச்சஸ்ஸு விழா கோலமாக இருந்தது. நிறைய டெக்கரேஷன்ஸு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்த்துக்கிட்டே போயிருந்தோம். கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்து மழை மாதா அருட்தலம் அப்படின்னு போர்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்த நம்ம ரீச் பண்ணிட்டோம். இதுதான் அச்சிரப்பாக்கம். அச்சிரப்பாக்கத்தில் இன்னும் ஃபேமஸான நிறைய கோவில்களும் இருக்குது. இப்போ நம்ம மாதா கோவிலில் ரீச் ஆகிட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸாக இருந்தது. ஃபஸ்ட்டில் நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளவே வந்து நம்ம கார் வர மாதிரி தான் விட்டுருந்தாங்க. இப்போ வந்து கூட்ட நெரிசல் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து கார்லாம் வெளியே நிறுத்துகிற மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த வெளியிலேருந்து உள்ளே நம்ம மாதா கோயில் வர வழி ஃபுல்லாகவே நிறைய கடைகள் இருக்கும். பாப்பா வந்து திடீர்னு குளிருது அப்படின்ற மாதிரி சொன்னான்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த தலையில் போடுற குல்லா ஒன்று வாங்கியிருந்தோம். க்யூட்டாக இருந்தா. இதை போட்டுட்டு அவள் வந்திருந்தாங்க. ரொம்ப சில்லுன்னு இருக்கும் இந்த டிசம்பர் மந்தில். அதனால் வந்து இந்த மாதிரி ஏதாவது சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சிலர் வந்து அங்கே தங்கிட்டு மறுநாள் வந்து போவாங்க. அந்த மாதிரியும் பண்ணுவாங்க நிறைய பேர். இந்த கோவிலுக்கு மத வேறுபாடே கிடையாதுங்க. நிறைய முஸ்லீம்ஸ் வருவாங்க, நிறைய ஹிந்துஸ் போவோம். கோவிலே ரொம்ப விழா கோலமாக இருந்தது. லைட் செட்டப்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இடங்களிலிருந்து வெகு தூரத்திலிருந்து பல்வேறு சிரமத்துக்கு மத்தியிலும் அன்னையின் அருள் தளத்தில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியை பங்கெடுக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று ஆசையோடு வந்து நாங்கள் வந்து மாதா கோவிலில் ரீச் ஆன டைம் பார்த்திங்கன்னா 11:40 ஆகிடுச்சுங்க. கரெக்டாக 12 மணிக்கு ஏசப்பா பிறந்ததை வந்து அறிவிப்பாங்க இல்லையா, அந்த காட்சி நடந்துட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதையுமே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் காமிச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த குழந்தை வந்து எல்லாருக்கும் காமிப்பாங்க. நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து வேண்டிப்பாங்க. இந்த நாள் அன்னைக்கு வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நிறைய பேர் குழந்தை இல்லை, வேறு ஏதாவது வேலை கிடைக்கணும்னு விண்ணப்பம்னு ஒன்று போடுவாங்க கோவிலில். அந்த விண்ணப்பம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நன்றி தெரிவிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அதுவும் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே நினச்ச காரியம் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையிலுமே நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு. வருஷம் மழை மாதாக்கு நம்ம புடவை சாத்துறது வழக்கன்றதுனால இந்த வருடமும் நான் வந்து புடவை எடுத்துகிட்டு வந்து சாத்தியிருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோபுரத்தில் நம்மளோட 3 சிம்பிளும் போட்டிருக்கோம். 3 மதங்களுடைய சிம்பிளும் எழுதியிருக்கோம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஐயப்ப மாலை போட்டவங்க உட்காந்துருக்காங்க பாருங்கள். இந்த காட்சியே போதும் நான் சொல்கிற விஷயத்துக்கு. இங்கே மதம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. இது ஒரு பெரிய லெவலுக்கு நினைக்கவே நினைக்காதீங்க. ஹிந்துஸ் வந்து கிறிஸ்டியன் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கா, அழகாக நீங்கள் மற்ற கோயில் மாதிரியே நினச்சிட்டு இந்த கோவிலுக்கும் வந்து 2 மெழுகுவத்தி மட்டும் ஏற்றிட்டு போங்க. ஏதாவது உங்களால் முடிஞ்ச வேண்டுதல் வச்சுட்டு போங்க. முக்கியமாக இந்த மாதா ஒருத்தவங்களை பற்றி நான் சொல்லணும். இவங்க வந்து கருத்தாங்கிய மாதான்னு பேர். என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கும் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கும் நான் வந்து எழுதி போட்டிருந்தேன் விண்ணப்பம். அதுக்கப்புறம் இங்கே கேண்டிலும் ஏற்றி வச்சேன். வேண்டுதல் வச்சுட்டு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் நான் அந்த விண்ணப்பத்தை வந்து அவங்க ஒரு மாஸில் வந்து வாசிப்பாங்க.
வாசித்ததுக்கப்புறம் கூட்டு பிரார்த்தனை செய்வாங்க. செய்து முடித்ததுக்கப்புறம் நம்ம டைம் நல்லா இருந்து நம்மளுக்கு அது கிளிக் ஆகி முடித்த உடனே நம்ம கண்டிப்பாக அதுக்கு அடுத்தது நன்றிக்கு தான் வருவோம், நன்றி விண்ணப்பத்துக்கு தான் வருவோம். நன்றி வந்து எழுதி போட்டுட்டு சுவாமிக்கு நம்மளால் என்ன வேண்டிக்கிட்டோமோ அதை வந்து செலுத்திட்டு நம்ம போக வேண்டியது தான். நான் வந்து சிம்பிளாக தான் வேண்டுவேன். மற்றவங்களுக்காக வேண்டும்பொழுது ஒரு ரோஜா பூ மாலை சாத்த சொல்கிறேன்னு தான் வேண்டுவேன். ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு வேண்டிட்டு இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா நேரம் காலம் வந்தால் எல்லாமே தானாக கூடி வரப்போகுது. நம்ம மனதிடத்துக்கு தான் நம்ம சாமின்ற ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிறோம் இல்லையா? அதனால் அந்த மாதிரி தான் நான் மோஸ்ட்லி வேண்டுவேன். நிறைய பேருக்கு அது நடந்தும் இருக்குது. இப்போ நான் சொல்கிற அந்த பசங்க வந்துட்டு 2 பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஒருத்தி வந்து கன்சீவாகவும் இருக்கா. இந்த கண்ணாடி பேழைக்குள்ளே இருக்கிறவங்க தான் புனித மழை மாதா. இந்த குடிலில் தான் நம்மளுடைய புதுதாக பிறந்த இயேசுவை எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, குழந்தை இயேசுவை. அந்த குடில் தான் இது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதையுமே நான் வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். இந்த கிறிஸ்மஸ் நாளில் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும்ன்றத மனசில் நம்ம நினச்சிக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ்.